శ్రీనివాస శ్రీ వెంకటేశ భక్తవత్సల பாகவத பிரிய. புரட்டாசியில் ஏன் மாவிளக்கு போடணும்? புரட்டாசி என்றாலே பெருமாளுக்கு உரியது. அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டால் இன்னும் சிறப்பு. அதோடு மாவிளக்கு ஏற்றி வணங்கினால் பெருமாள் பல பலன்களை அள்ளிக் கொடுப்பார். அது எப்படி என்பதை பார்ப்போமா? சூரியன் கன்னிராசியில் பிரவேசிக்கும் மாதமே புரட்டாசி. இந்த மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வருகிற பிரதமை முதல் அமாவாசை வரை மகாலயபட்சமாகும். இந்த நாட்கள் பித்ருக்கள் வழிபாடுகள் மற்றும் பித்ரு தேவதைகளை உரிய புண்ணிய காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாட்களாகும். அமாவாசையை அடுத்து வரும் நாட்களில் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. அந்த 9 நாட்களும் தாயார் மகாலட்சுமி என்கின்ற பெரிய பிராட்டியாருக்கு உகந்த நாட்களாகும். திருமணமாகாத பெண்கள் இந்த புரட்டாசி மாத நாட்களில் தினமும் திருமாலை வழிபட்டு வந்தால் விரைவில் நல்ல வரனமைந்து கல்யாண வரம் பெற்று தருவார். புரட்டாசி சனிக்கிழமைகளில் அதிகாலையில் குளித்து பூஜை அறையை தூய்மையாக மெழுகி கோலமிட்டு பூ வைத்து பெருமாளின் திருவுருவத்திற்கு பொட்டிட்டு பூக்களால் அலங்கரித்து வைக்க வேண்டும். பிறகு சுத்தமான பச்சரிசியை சன்னமாக இடித்து மாவெடுத்து அத்துடன் வெல்லம் கலந்து பிடித்து வைக்க வேண்டும். இதில் திரி நெய்யிட்டு விளக்கேற்றி மலர் துளசி அட்சதை கொண்டு பெருமாளை அர்ச்சித்து அவரின் திருநாமங்களை மனதாரச் சொல்லி வழிபட வேண்டும். அப்படி செய்தால் அந்த இடத்தில் சாட்சாத் பெருமாளே எழுந்தருள்வார். ஆண்டின் எல்லா நாட்களிலும் திருப்பதியில் இப்படி ஒரு வழிபாட்டினை பல பெண்கள் கோயிலின் பல இடங்களில் செய்வதை பார்க்கலாம். திருமணவரம் பெற இது ஒரு அற்புதமான வழிபாடு. புரட்டாசி மாதத்தில் காலை நேரத்தில் வீடுகளில் திருவிளக்கு மாவு கொண்டு பெருமாளை வழிபட்டு மாலையில் கோயிலுக்கு சென்று அவரை தரிசித்தால் மிகவும் சிறப்பு. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நரசிம்மர் திருவீதி உலா நடைபெறுவது அவிசேஷம். அவ்வேளையில் மாவிளக்கு பூஜை செய்வது சாலச் சிறந்தது. புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமின்றி எல்லா சனிக்கிழமைகளிலும் வெல்லம் கலந்த அரிசி மாவில் நெய் விளக்கிட்டு நாராயணனை வழிபட்டு வந்தால் இல்லத்தில் சகல மங்கள காரியங்களும் வளங்களும் பெருகும்.